الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. وقال أيضا: إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. وقال صلى الله عليه وسلم في دعاء يدعو به: اللهم من ولي من أمر أمتي شيئا فشق عليهم فاشقق عليه، ومن ولي من أمر أمتي شيئا فرفق بهم فارفق به. وقال صلى الله عليه وسلم أيضا: عليكم بالجماعة فإن يد الله مع الجماعة. وقال صلى الله عليه وسلم أيضا: الدين النصيحة. قلنا: لمن يا رسول الله؟ قال: لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم، أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூட இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1445 ஆண்டின் 4வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 3வது ஜும்மாவுடைய கடமைக்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, சில முக்கியமான விடயங்களை உள்ளடக்கிய உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன். ஆரம்பம் தொட்டு இறுதி வரை உற்சாகம், தூக்கமின்மை உங்கள் புறமிருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள். உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் என்னுடைய தலைப்பில் குழப்பம் ஏற்படும். இது யதார்த்தம். யார் தூக்கத்தில் இருக்கிறார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைத்தாலும் நான் இதை சொல்வேன். அவர்களை அன்பாக எழுப்பிவிடுங்கள். தூக்க மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்று குத்துபாவை கேட்போம். பூர்த்தியாக கேட்டு நமக்கு தேவையான விடயங்களை செயற்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இறுதி வரைக்கும் உற்சாகத்தை தருவானாக. ஒரு ஊருடைய முன்னேற்றம், ஒரு ஊருடைய செழிப்பு, ஒரு ஊருடைய அழகு, ஒரு ஊருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு, எந்த நிறுவனம், எந்த துறை, எந்த சங்கங்கள் பாடுபட்டாலும் மஸ்ஜிதோடு இணையாத வரைக்கும் 100க்கு 100 பிரதிபலன் கிடைக்காது. மஸ்ஜிதை ஒதுக்கிவிட்டு ஆங்காங்கே நாங்கள் சேவை செய்ய போகிறோம் என்றால் அது அரைகுறையான சேவைகள். மஸ்ஜித் தான் சகல துறைகளை உள்ளடக்கிய சேவை நிலையமாக, மத்திய ஸ்தானமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. இன்று வரைக்கும்
இன்று வரைக்கும் அதை மையமாக வைத்துதான் ஒரு உலகத்திலே சீரும் சிறப்புமாக இயங்குகின்ற நாடுகள் இயங்குகின்றன. அல் மஸ்ஜித் பைத்துக்குள்ளி தகி. மஸ்ஜித் என்பது இறை பக்தியாளருடைய இறை என்ன அடியாருடைய தக்குவாதாரியுடைய இல்லம். இல்லம் என்றால் என்ன? நான் வசிக்கின்ற வீட்டை விட ஒருபடி மேலே நான் அதிகம் நேரம் கொடுக்க வேண்டிய இடம் மஸ்ஜித் என்பதை உணர வேண்டும். மஸ்ஜித் புல் டைமாகவும் வெளி வேலைகள் பார்ட் டைமாகவும் இருந்தது சஹாபாக்களுடைய. நம்முடைய நிலைமை நேரம் கிடைத்தால் தொழுகை. லுஹர் முடிகின்ற நேரத்தில் போர்டரில் வந்து லுஹரை தொழுது சலாம் கொடுத்தவுடன் அசருக்கு அதான் சொல்ல வேண்டும், அசர் தொழுது விட்டு போக வேண்டும். 2 in 1. அசருக்கு வருவது 6 மணிக்குத்தான் கடையில் இருந்து எழும்புவது. 6:25, 24, 26 6:30 அதான் பொது செய்து அப்படி அசரை தொழுது முடித்து கொஞ்சம் அதுக்கு சலவாத்தை ஓதும் பொழுது மகரிப்பாக சொல்வார்கள் என்று ஒரு தொழுகையை போர்டருக்கு எடுத்து மறு தொழுகை அவள் வக்கு தொழுகின்ற கூட்டமாக சிலர் மாறி இருக்கிறோம். மஸ்ஜித் என்பது நம்முடைய நாம் மீனாக இருந்தால் அது நீர் தொட்டி. நாம் ஒரு பறவையாக இருந்தால் அடைத்து வைக்கப்பட்ட பறவையுடைய ஒரு ஃபீலிங் வர வேண்டும். மஸ்ஜிதுக்கு வெளியே போனால் காட்டிலே திறந்து விட்டால் எப்படி அன்பா அது என்ன ஆரவாரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கூவி குருவி தெரியுமோ அது போன்றது மஸ்ஜிதுக்குள் வந்தால் சந்தோஷப்பட வேண்டும். என் வருகின்றவரை பார்த்து அல்லாவே மகிழ்கிறார். இது முகவுரை. மஸ்ஜிதை மையப்படுத்தி ஒரு ஊருடைய விடயத்திலே 3 விதமான விடயங்கள் நடைபெற வேண்டும். 2 சாராருடைய 3 விதமான அமல்கள் பணிகள். ஒன்று, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 2வது, ஊர் மக்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு நம்முடைய புறத்தால் செய்ய வேண்டிய கடமைகள். 3வது, 2 சாராரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி போன்று செயல்படாமல் ஒரே கட்சியாக செயல்பட வேண்டும். நிர்வாகம் ஒரு கட்சி, ஊர் எதிர்கட்சி. ஒன்றுமே நடக்காது. ஊர் இருட்டாகும். ஊர் கருப்பு துறைகளுக்கு முன்னுதாரணமாக மாறும். ஊர் பின்னேற்றத்திலே நம்ப வண்டில் இருக்கும். கீழிருந்து முதலாவது எல்லா விடயங்களின் top 10 சொல்லும் பொழுது நம்பர் 10. ஏன் 10வது நபரை 10வது சொன்னால் அவருக்கு ஏதாவது மனசு வந்து விடும்போது அவரை ஆறுதல் படுத்த 10வது 9வது என்று வந்து முதலாவது வந்திருக்கிறார். முதலாவது அவருக்கான மெடல் கொடுக்கப்படுகிறது இறுதியாக. அது போன்று ரிவர்ஸிலே முதலாவது இருக்கக்கூடாது. இந்த 3 தலைப்பும் இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய சிறுவர் தொடக்கம் வயோதிபர் வரைக்கும் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மூத்த சகோதரருக்கும் தேவை. இந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்றுதான் ஒரு குழந்தை பிறந்தாலும் அது விளக்கம் வரும் பொழுதும் சில விடயங்கள் தேவைப்படும். எல்லாமே தேவை எதிர்காலத்தில். முதலாவது, தலைமைத்துவம் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது என்ன? நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய ஊருக்கு புதிய நிர்வாக சபை ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சார்பாக என்னை பிரசங்கத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் என்பதனால் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேச முடியாது. வந்திருக்கிற நிர்வாகம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதனால் உங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேச முடியாது. இஸ்லாமிய பார்வையில் என்ன என்பதை கசப்பாக இருந்தாலும் சில விடயங்களை முன்வைப்பேன். விழிப்புணர்வு எல்லாம் தெளிவு தேவை. மஸ்ஜித் நிர்வாகம் என்பது பதவியா பொறுப்பா? முதலாவது கேள்வி. அதற்கோட்டா அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டியா? அது பதவி அல்ல, அது பொறுப்பு. நிர்வாகிகள் அமருகின்ற கதிரைகள் பாராளுமன்ற கதிரைகள் அல்ல. அந்த அமர்வுகள் பாராளுமன்ற அமர்வல்ல.
ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் அசைவையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கணக்கு காட்ட வேண்டிய அமர்வு. கொம்பு முளைக்கின்ற பொறுப்பல்ல, இருந்த கொம்பும் உடைய வேண்டிய பொறுப்பு. வந்தவுடன் முளைப்பது அல்ல கொம்பு. கொம்போடு இருந்தால் நிர்வாகத்துக்குள் வந்தால் இன்னும் ஒரு கொம்பு முளைக்க கூடாது. கொம்பை உடைத்து விட்டு பணிவாக நிர்வாகம் செய்ய வேண்டும். பொறுப்பு என்பதை மனதிலே பதிய வேண்டும். பதவிதான் பெருமை, பதவிதான் பிரதமாதிபதி, பதவிதான் ஹீரோயிசம், பதவிதான் என்ன சர்வாதிகாரம். பதவி என்று வந்தால் சர்வாதிகாரம் நடக்கும், அநியாயம் நடக்கும், என்னை விட்டால் ஆளில்லை என்று நடக்கும், என்னை கட்டி கேட்க யாரும் இல்லை என்று நடக்கும், நான் வேண்டிய கணக்கை வேண்டிய மாதிரி அமைத்துக் கொள்ள நடக்கும், நான் பொதுக்கத்திலே புகுந்து விளையாடுவேன் என்று விளையாடுவோம். பொறுப்பென்று வந்தால் மஸ்ஜிதிலே முடிந்த கலண்டர் மாசத்துடைய சாலையும் நம்முடைய தேவைக்கு கிழிக்க மாட்டோம். சென்ற மாத மே மாதத்துடைய சாலும் யாருடைய கைக்கும் சொந்த தேவைக்கு வராது. அதுவும் பேப்பர் கடையில் எதிர்க்கப்பட்டு விற்கப்படும். மஸ்ஜிதுக்கு பணம் வரும். விளையாடி கொண்டிருக்கிறோம் மஸ்ஜிதிலே. டாம் கேரம் விளையாடுவது கொண்டு சிலர். இங்கு நடக்கிறதா இல்லையா? நடந்தால் திறந்துங்கள். நடக்கிறது. பதக்கத்துக்களை புட்பால் விளையாடுகின்ற ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறார்கள். பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு? பொறுப்பின் தாற்பயம் எந்த அளவு? இங்கு வாழ்கின்ற வசதிக்கு வழங்கி தொழுகையாளிகளுக்கு மாத்திரமா? இல்லை. ஊரில் இருக்கின்ற ஆண்களுக்கு மாத்திரமா? இல்லை. ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வேள்வி மனித இனமா? மனித இனத்துக்கு மாத்திரமா பொறுப்பு என்பது? அதை விட ஒருபடி மேலே சென்றார்கள் இஸ்லாமிய பொறுப்பில் இருந்தவர்கள். அது கலீஃபா அமீர் இருந்தாலும் ஏதோ அந்த நிர்வாகத்துக்கு போய் அந்த அளவு பாரதூரமானது. உமரானிதான் சொன்னார்கள் ஒரு கருத்திலே பகதாதிலே, பல இடங்கள் பல விடயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். பகதாதுக்கு சென்றால் பகதாதிலே, மதீனாவிலிருந்து மதீனாவிலே, பகதாதிலே ஒரு கழுதை பாதையிலே செல்லும் பொழுது அந்த பாதை குண்டும் குழியுமாக இருந்ததனால், அந்த பாதை செப்பனிடப்படாமல் இருந்ததனால், என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட அந்த நாட்டிலே, அந்த ஊரிலே அந்த கழுதை இடறி விழுந்து செத்தாலும் அந்த கழுதை செத்ததை பற்றி என்னிடம் அல்லாஹ் கேட்பான். மனிதர்களுக்கு கிடையாது கேட்க மாட்டான். பேருக்கு கதிரை அலங்கரிக்க பொறுப்பை ஏற்படுத்திவிட்டு மஸ்ஜித் பக்கமும் இல்லை, ஊருடைய ஒரு கஷ்ட துன்பங்களில் பங்கெடுப்பதில்லை. எங்கு நிர்வாகம் இருப்பது எங்கேயோ, எந்த ஒரு நாட்டிலே, எங்கோ ஒரு ஊரிலே, அதை கொழும்பில் இருந்து கொண்டு வருவது மாதத்துக்கு ஒரு நாள் மசூராவுக்குத்தான் என்று இப்படிப்பட்ட கலக்காட்சி அல்லாவிடம் தப்ப முடியுமா? எங்க இருந்தாலும் சேவை நடக்க வேண்டும். பாரிய பொறுப்புக்கு வந்தவுடன் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம், தொடர பண்ணுகின்றது அல்ல, தலை துணிய வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுப்பு கிடைத்தவுடன் முதலாவது பொதுபா, எங்கட கையில் ஆட்சி கிடைச்சிருக்குது, இதுக்கு பிறகு கவனம். அது பதவி, இது பொறுப்பு, அது பதவிதான். பொறுப்பாக உணர்ந்தார்கள். அன்பானவர்களை சொன்னார்கள், உள்ளிட்டு அழைக்கும் வலஸ்து பிகைரிக்கும், பணிவு. நிர்வாகிகளிடம் பணிவு இருக்க வேண்டும். நானும் நிர்வாகத்துக்கு வர முன்னாலும் முன்னாள் நிர்வாகத்தில் இருந்தாலும் பின்னால் வந்தாலும் வராவிட்டாலும் நான் ஒரு இந்திரிய துளியால் படைக்கப்பட்ட மனிதன் என்பதை மறக்கக்கூடாது. நான் சந்திர மண்டலத்தில் விழவில்லை, நான் ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவன் தான். மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைதான் என்பதை மறக்க முடியாது. உங்களுக்கு பொறுப்பு எனக்கு, நான் பொறுப்பாக இருக்கேன் அல்ல, பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் சிறந்தவன் அல்ல. முழு உம்மத்தின் நபிமார்களுக்கு அடுத்து ஏனையவர்களிலே சிறந்தவர் உலக மக்களில் என்று சான்று பகரப்பட்ட சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும் அபூபக்கரை எங்காயிலாக நுழையுங்கள், என்னூடாக சொர்க்கம் போங்கள் என்று சுவர்க்கத்துடைய 8 வாயல்களும் கோல் பண்ணுகின்ற, இன்வைட் பண்ணுகின்ற அந்த அபூபக்கரை சொல்கிறார்கள், நான் சிறந்தவன் அல்ல. நீதியாகவும் நேர்மையாகவும் நான் பொறுப்பை செய்வேன் என்றால், ஆட்சியை செய்வேன் என்றால், அதிகாரத்தை பயன்படுத்துவேன் என்றால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், சப்போர்ட்டாக இருங்கள். நான் அநீதியாக பாவம் செய்தால், தவறு செய்தால் என்னை திருத்துங்கள்.
நான் வளைந்து சருகி சென்றால் என்னை நிமிர்த்துங்கள் என்றார்கள். அதுவும் முறையாக, சருகவில்லை, வலுகவில்லை. எந்த அவருடைய பணி தொடர்ந்தது என்றால் தேவையில்லை, விரிவாக செல்ல தேவையில்லை. நிர்வாகிகளுடைய பொறுப்பு எவ்வளவு பணிவானது, எவ்வளவு என்ன சமூகத்தோடு சமூகமாக சேர்ந்து செய்யப்பட வேண்டியது என்பதற்கு சுப தொழுது விட்டு அமளிவாத பணிகளை பள்ளியுடைய மத்தியுடைய அமலை முடித்துவிட்டு போவார்கள். பாலைவன பக்கம் நடந்து பின்னால் நோட்டமிட்டு போவார்கள். உமரலியல்லாஹு எனக்கு அபூபக்கர் ஏதோ தனிமையாக நல்ல அமலோடு செய்கிறார், விசேஷமான அமல் செய்கிறார். போட்டிக்கு போட்டி, அமலுக்கு போட்டி. அபூபக்கரை ஓல்டேக் பண்ணி விட்டு வெட்டி விட்டு கொத்தி விட்டு நான் முதலாவது கலீஃபாவாக வேண்டும் என்று போட்டி போடவில்லை. ஏதோ அமல் செய்கிறார், வந்து பார்த்து அதை நாள் செய்ய வேண்டும். ஒரு குடிசைக்குள் போகிறார்கள், உமர்ல ஒளிந்திருக்கிறார்கள். அபூபக்கர் கொஞ்ச நேரம் வெளியே வருகிறார்கள். உமர்ல உள்ளே போனார்கள். போய் பார்த்தால் உமர்ல கண் தெரியாத ஒரு மூதாட்டி, தன்னுடைய சொந்த வேலைகளை செய்ய முடியாத ஒரு மூதாட்டி அங்கு உட்கார்ந்து இருக்கிறார். கேட்டார்கள், தாய் ஒருவர் வருவார், கொஞ்ச நேரம் இருப்பார், போவார், அவர் என்ன செய்கிறார்? எனக்கு வந்து என்னுடைய அன்றாட வேலை வெட்டுகளை செய்து விட்டு போகிறார். அங்கிங்கு செய்ய தேவையில்லை. நிர்வாகத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே துன்பத்தடி எடுத்து மத்திய கூட்டி இருக்கிறோமா? முஅஸ்ஸின் காய்ச்சலாக இருந்தாலும், வயிற்று வலியாக இருந்தாலும், தலைச்சுக்காக இருந்தாலும், ஹார்ட் வருத்தத்தில் இருந்தாலும் முஅஸ்ஸினுக்கு தான் ஏற்றி. இல்லாவிட்டால் அடிமைகள் போன்று பாதிக்கப்படுகின்ற இமாமுக்கு ஏற்றி. ஒரு பேன் போட்டிருந்தாலும் அவருக்கு தான் ஏற்றி, பேன் ஓப்பன் இருந்தாலும் அவருக்கு தான் ஏற்றி. ஏன் உங்களுடைய கையால் சுவிட்சை ஒன் பண்ணினால் என்ன விரல் கலந்து விடுமா? அவன் என்ன கலக்கணமா? பாரிய பொறுப்பு. யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன்? எத்தனையோ நாடுகளுடைய ஆட்சி கையில் இருந்து அபூபக்கர் நாடு குடிசையிலே போய் மூதாட்டிக்கு வேலை செய்து கொடுக்கிறார்கள். என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு குடிசை வஃபாத்தாகிறார்கள். 2/3 மூன்றில் 2 பாகங்களை ஆட்சி செய்த இப்லீஸே அவர்களை கண்டால் ஒதுங்கி செல்கின்ற உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். சொல்கிறார்கள், சுபஹ் தொழுகைக்கு பின்னால் அன்றாட அமல்கள், மத்தியுடைய பணிகள், அமல்கள் எல்லாம் முடித்துவிட்டு பாலைவனத்தால் உமர் ரலியல்லாஹு செல்வார்கள். நான் நோட்டமிட்டேன் எங்கே போகிறார் என்று. ஏதோ விசேஷமான ஒரு அமல் செய்கிறார் இருக்கும் என்ற நோக்கத்திலே ஒளிந்திருந்து உள்ளே போன ஒரு குடிசைக்குள் போய் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்தார்கள். நான் உள்ளே போனேன். கண் தெரியாது ஏதாவது ஒரு மூதாட்டி, அதே மூதாட்டி தான், சம்பவத்துடைய சான்றுகளை வைத்து பார்க்கும்போது அதே வீடுதான். அந்த மூதாட்டியை கேட்டேன், வந்தால் அவர் என்ன செய்வார்? நான் அந்த வந்து என்ன செய்வார்? என்னுடைய அன்றாட வேலைகளை செய்து தந்து விட்டு போவார். ஹலீஃபா 3/2 உலகத்தில், ஊரில் அல்ல உலகத்தில் இப்படிப்பட்ட பொறுப்பு. இந்த உமரிலாண்டுதான் மனைவியை கூட்டிக் கொண்டு போய் பிரசவம் பார்த்தது. இந்த உமரிலாண்டுதான் ஏழை குடும்பத்துக்கு போய் ஆக்கி கொடுத்தது. அந்த அளவு செய்ய சொல்ல தேவையில்லை, அந்த அளவு செய்ய சொல்லவில்லை. அப்படியான ஒரு வீட்டில் ஒரு பசியாரி கூட உங்களுக்கு விளங்க வேண்டும். வெறும் நோம்பிலே கஞ்சிக்கு லிஸ்ட் போடுவதும், இறைச்சி கஞ்சி 40,000, பால் கஞ்சி 30,000, கோழி கஞ்சி 35,000 என்று லிஸ்டை போட்டுவிட்டல் என்று வசூல் பண்ணுவதற்கல்ல. தேவை ஏற்பட்டால் அண்டாவிலே கஞ்சும் காய்ச்ச வேண்டும் நிர்வாகத்தில் உள்ளவர்கள். நம்மளுக்கு ஆள் பிடிக்கிறோம், அந்த அளவு நம்முடைய கொம்பை உடைத்து செய்ய வேண்டிய கடமை. கேட்டு ஆசைப்பட்டு செட் பண்ணி, குரூப் செட் பண்ணி, நீங்களுடைய பேரை பிரேரியுங்கள், நீங்கள் ஆமோதியுங்கள், நீங்கள் எனக்கு ஓட் பண்ணுங்கள் என்று மஸ்ஜிதையும் அரசியலாக மாற்றிவிட்டு வந்தால் என்னுடைய கருத்து அல்ல, நபியவருடைய கருத்து. நமக்கு விளங்குகின்ற பாணியிலே மொழிபெயர்க்கிறேன். பட்டு மாய்வீர்கள், பட்டு மாய்வீர்கள். إن أعطيتها عن غير مسألة وعنت عليها وإن أعطيتها عن مسألة وكلت إليها. அது என்ன, கேட்காமல் விரும்பாமல், எனக்கு ஐடியாவே இருக்கவில்லை, மக்கள் மசூரா பண்ணி போட்டு விட்டார்கள், உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அதே பொறுப்பை கேட்டு செட் பண்ணி தனிப்பட்ட முறையிலே வீடு வீடாக சென்று பேசி, நாங்க வந்து அவங்களே கவனிப்போம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து வருவதற்கு இது அரசியல் களம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மாளிகை. ஐசக்காரே அல்லாஹ் வேலைக்காவுருக்குன்னு மசிவங்கள் மசாஜிதல் இல்ல, ஊட்டுச்சத்தல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகை. ரத்தம் செய்தால் செய்தவருக்கே உரிமை இல்லை.
அல்லாஹ்வுடைய மாளிகையில் உங்களுடைய வீட்டு சொத்து மாதிரி வீட்டை விட ஒரு படி கேவலமாக பாதிக்க கூடாது. பட்டுமாய்வாய் உச்சில் தேனையா பட்டுமாய்வாய் அல்லாஹ் காட்டி விடுவான். பட்டுமாயல் அல்லாஹ் பாதுகாப்பான. இந்த பகுதி போதுமே நினைக்கிறேன். இரண்டாவது பகுதி டீப்பாக பேச வேண்டிய பல மனுஷியாளர்கள் செமினார் நடத்த வேண்டிய தலைப்பு இதெல்லாம் செமினார் நடத்த வேண்டிய ஒரு நாள் அமர்வு 9 மணியிலிருந்து 11 மணி 11:30 வரைக்கும் ஒரு அமர்வும், அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ்மெண்ட்டும், அதுக்கு பிறகு 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு அமர்வும், அதுக்கு பின்னால் லஞ்ச் கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விட்டு அசர் தொழுகைக்கு பின்னாலும் ஒரு 1.5 hour 2 hour இருந்து செமினாராக படிக்க வேண்டிய விடயத்தை 30 நிமிடத்துக்குள் பேசிவிட்டு இறங்குங்கள் எனக்கு சொன்னால் மனிதனாகிய என்னால் முடியாது. நான் பேசியது 1001 999 இருக்கிறது. தேவையானவர்கள் உலமாக்களிடம் படித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிரச்சாரம் வெளியில குர்ஆன் ஹதீஸ் தான். இரண்டாவது பகுதி ஊர் மக்கள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவது. நீங்கள் கட்டுப்படாவிட்டால் மன்னிக்க வேண்டும். இந்த ஊர் எப்படி எது எனக்கு தெரியாது. எந்த ஊர் நிர்வாகத்துக்கு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாதோ மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மன்னித்தோ மன்னிக்கவில்லையோ யதார்த்தம் இதுதான். ஷைத்தான் இனங்களை விட கேவலமானது. ஏன் தெரியுமா? தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாமல் நம்மை தூண்டுவது ஷைத்தான். அந்த ஷைத்தான் இனமே இப்லீஸ் ஆகிய தன்னுடைய தலைவருக்கு கட்டுப்படுகிறது, சொல்வதைத்தான் செய்கிறது. நீ ஒருவனை குடிக்கவை என்றால் அவன் அந்த ஷைத்தான் குடிக்க வைக்கின்ற பாவத்தை பார்ப்பான். அவன் போய் களவெடுக்க வைக்கின்ற வேலையை பார்க்க மாட்டான். அதுக்கு வேறு ஷைத்தான் போடப்பட்டிருக்கான். தன்னுடைய வேலையை தான் பார்ப்பான். நீ கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிக்கின்ற வேலையை பார்த்து டியூட்டியை கொடுத்து அனுப்பினால் அவன் போய் பஜாரிலே வட்டி எடுக்க வைக்க மாட்டான், தலாசியிலே கள்ள வியாபாரம் பண்ண வைக்க மாட்டான், கள்ளப்பில் போட வைக்க மாட்டான். கள்ளப்பில் போட வைக்க வேலை செய்தான் வருவான். சிம்மாசனத்திலே அமர்ந்து இப்லீஸ் ஷைத்தான் என்ன வித்தியாசம்? அபுல் ஜான் ஜின்னினத்தின் தந்தை இப்லீஸ். அந்த இப்லீஸ் தலைவன் தந்தை அவருடைய பிள்ளைகள் தான் ஷைத்தான்கள். எனவே ஷைத்தானிடமே தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படப்படுது. நாம் தலைமைத்துவத்தை கட்டுப்படாவிட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சுய கௌரவத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை மனிதர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறோம் என்ற குர்ஆன் ஆயத்துக்கு நீங்கள் யாரும் ஆப்போசிட்டாக மாறிவிடக் கூடாது. ஷைத்தான்களை விட கட்டுப்பாட்டில் கேவலமானவர்கள். அல்லாஹ் கட்டுப்படுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுங்கள். குர்ஆன் ஹதீஸ். வஉலில் அம்ரி மின்கும், பல பொறுப்புதாரி வஉலில் அம்ரி சொல்லப்படும். குறிப்பிட்ட சாரார் என்று சொல்லவில்லை. எந்த துறையில் யார் பொறுப்போ அவர்களை கட்டுப்படுங்கள். ஊருடைய தலைமைத்துவ மத்தியுடைய நிர்வாகமா கட்டுப்படுங்கள். யார் கட்டுப்படவில்லையோ அல்லாஹ்விடம் நேரடியாக சொல்வது போல. ஒரு ஆயத்தை தான் ஓதினே, பல ஆயத்து இருக்கிறது, எல்லா ஆயத்தை ஓத தேவையில்லை. சாராந்தத்தை சொல்லுகிறேன். ஒரு ஆயத்தை ஓதினேன், ஒன்றை போதும் புத்திசாலிக்கு. அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கு கட்டுப்பட என்று நாம் சொல்லுகிறோம். உனக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேன், எனக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேன் சொல்லாமல் சொல்கிறோம். கட்டுப்பட வேண்டும். நல்ல காரியங்கள், தவறுக்கு பாவத்துக்கு அல்ல, பிழைகள் அநியாயங்கள் அதற்கல்ல. ரசூல் கோலில் அமர்விங்கும். மார்க்க பொறுப்பு பொறுப்புதாரிகள் உலமாக்கள். மார்க்க சட்டம் மார்க்க பிரச்சனைகள் உலமாக்களை கட்டுப்பட வேண்டும். உலமாக்கள் தான் மார்க்கம் பேச வேண்டும். கண்டவன் என்றவன் எல்லாம் மீடியாவில் வருகின்ற, யூடியூப் நடத்துகின்ற, பேஸ்புக் நடத்துகின்ற, டிக்டாக்கில் வருகின்ற எல்லாமே முஃப்தினாக மாறிவிடக் கூடாது. ஒன்று இருக்கிறது முஃப்தின், இன்னும் ஒன்று இருக்கிறது முஃப்தினுன். படித்த மாணவர் தெரியும், மாணவர்கள் முஃப்தின் முஃப்தின். அது நூன் அல்ல, அது தன்வீன். அது என்ன? ஃபத்வா கொடுக்கின்ற விடக்கம். ஒரே மாதிரி தான் வார்த்தை விளங்கும். பசந்தோல் போற்றிய புலிதான் முஃப்தினுன் என்ற வார்த்தை. வக்ஃப் செய்யப்படுது. முஃப்தின் நிப்பாட்டுவோம், ஆனா சிக்னாவில் இருந்து வந்திருக்கிறது. நீங்க முஃப்தின் நிப்பாட்டுவோம், ஃபத்வா என்ற சொல்லில் இருந்து வந்திருக்கிறது. எனவே மீடியாவிலே சிக்னாவை போடுகின்ற, மார்க்கம் பேசுகின்ற அரைகுறைகளே உங்களுடைய யூடியூப் சேனலை வேறு துறைகளுக்கு பாவீங்கள். மார்க்கத்திலே பேசி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கண்டபடி பேசி முகங்குப்புற தூக்கி நரகத்திலே வீசப்பட்டு கேவலப்பட வேண்டாம். மேலே ஓதிய குர்ஆன் வசனம் சொல்லிவிட்டு ஒரு ஆயத்திலே பகுதி அம்மானிடம் உரியவர்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுவது. தலைவராக இவர் பொறுப்பா, தலைவர் தகுதியா கொடுக்கப்பட வேண்டும். நீங்க சொல்லி சிலர்கள் மன்னிக்க வேண்டும். யாரை தலைவராக போட்டால்
அதற்குள் இருக்கின்ற இன்னும் பவர் உள்ள ஒரு மெம்பர் இருந்து கொண்டு ரிமோட் கண்ட்ரோலிலே தலைவரை இயக்க முடியுமோ அப்படிப்பட்ட தலைமைத்துவத்துக்கு நாங்கள் போய்விடக் கூடாது. தலைவர் பேரளவில் இருப்பார், உள்ளே இருக்கின்றவர் தான் ரிமோட்டிலே ட்ரோன் கேமராவிலே இயக்குவார். அவர் மெடகஸ்கார் போனாலும் அவர் இங்கிருந்து அவரை இயக்குவார். அவர் சிங்கப்பூரில் இருந்தாலும் சந்திரமண்டலம் போனாலும் இதுக்குள் இருந்துகின்ற ஒரு அதிகார ஆசை உள்ளவன். பதவி ஆசை என்பது சமகால மனநோய்களில் ஒன்று. மன்னிக்க வேண்டும், அம்ராதில் குழு பதவி மோகம் ஆத்ம நோய்களில் ஒன்று. கேள்விப்பட எடுக்காயிட்டான், கேமுக்கு எடுக்காயிட்டான், போனுக்கு எடுக்காயிட்டான். பதவி ஆசைக்கு எடுக்காகியவர்கள் எப்பொழுது கவுன்சிலிங் செய்வது? எங்கு போனாலும் சரியானாக வேண்டும். எந்த சங்கத்திலும் மமதமாய் நாயக்கையார், எந்த சபையிலும் மமதமாய் சீஃப் ஜட்ஜ். இது ஒரு வகையான மனநோய், அடிக்ஷன் ஆகியிருக்கிறோம். ரீஃபார்மிங் தேவை, ட்ரீட்மெண்ட்டும் தேவை. அது ட்ரீட்மெண்ட் என்ன? கொஞ்சம் பணிவு, தக்குவா, தொழுகை, இஸ்திக்பார், உலமாக்களுடைய புத்திமதி தேவை. பதவி மோகம் என்ற அந்த போதையிலே எடிக்ட் ஆகியவர்கள் நிர்வாகத்துக்குள் வந்து விடக்கூடாது. அவருடைய நோக்கம் அவர்களுடைய பதவியை தக்க வைப்பதை தவிர ஊர் முன்னேறுவது அல்ல. சரி, இறுதி கட்டத்தை அடைகிறேன். பெரும்பான்மையான பதவி முன்வைத்து விட்டேன். அமானிதங்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் இந்த ஊர் மக்கள் யாரப்படி யாரை நியமிக்கிறோம்? நம்முடைய வாசிக்கு அவரை போட்டா மாமா, அவரை போட்ட எங்களை பெரியப்பா, இவரை போட்ட எங்களை தாத்தர மகன், இவர் நானா, இவர் தம்பி. எங்களுடைய குடும்பம் கொஞ்சம் செப்பையா வாழேலும். அல்லாவுடைய மாளிகை வீட்டு கிடைப்பது செப்பை அல்ல, அது சரித்திரியம். எல்லாருடைய வீட்டுக்கு முதலிய 1 கிலோ, நிர்வாக உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கும் நிர்வாக உறுப்பினர் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் 1.5 கிலோ 2 கிலோ போகும் என்றால் ஹராம். எல்லோரும் கஞ்சிக்காக கியூ நிற்க வேண்டும். நிர்வாகிகளுடைய கஞ்சி பானைகள், கஞ்சி கோப்பைகள், கஞ்சி பக்கெட் எல்லாம் கியூவுக்கு முன்னால் ஓல்டை பண்ணிக்கொண்டு குறுக்கு வழியால் வந்து நிறைக்கும் என்றால் நம்பிக்கை மோசடி. பல உதாரணங்களுக்கு திருப்பு வரும். எல்லாருக்கும் நம்முடைய ஈச்சப்பழம் 1/2 கிலோ, நிர்வாகிகளுடைய வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பெட்டி ஹராம். நோம்பெல்லாமே எங்கு போய் முடியும்? அது யாருக்கு? அது ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்காது. என்ன ரிசர்வ், என்ன ரிசர்வேஷன், என்ன ஒதுக்கீடு, என்ன ஒதுக்கீடு? இது ஒரு ஈச்சம்பழம் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். மார்க்கெட்டுக்கு வெளியே பேசினா நீங்க சபையில் இருக்கக்கூடிய சிறுவரும் பேசலாம். மார்க்கெட்டுக்கு உள்ளே உள்ள விடயங்களை பேசினால் கசப்பாக இருந்தாலும் இந்த சபையில் இருக்கக்கூடிய மூத்தவரும் கட்டுப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சதக்காவுடைய தக்காத்துறை ஈச்சப்பழம் ஸ்டோர் பண்ணப்பட்டிருந்தது. அங்குமிங்கு மூடைகளை தூக்கி பங்கிடும் பொழுது, பார்சல் பங்கிடும் பொழுது ஒரு ஈச்சப்பழம் கீழே விழுந்திருந்தது. நாள் கணக்கிலே பசியோடு வாழ்கின்ற குழந்தை, ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் சாப்பிடாத வீடு, இறைச்சி சமைப்பது ஒரு அபூர்வமான வீடு. ஒரு நாள் அந்த வீட்டு தாய் நபியவர்களை சந்திக்க வருகிறார். முதுகும் வயிறும் ஒட்டி இருக்கிறது. நிறமெல்லாம் அழகான பிரகாசமான பெண்மணி, நிறமெல்லாம் மஞ்சளித்திருக்கிறது. அந்த பெண்கள் சொர்க்கத்து பெண்களின் தலைவி. அந்த பெண்தான் உலகத்தில் தலை சிறந்த தலைவருடைய புதல்வி. அந்த பெண்தான் உம்மு அபீஹா, தன்னுடைய தந்தையை தாய் போன்று பராமரித்தவர் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹசன் அல்லது ஹசன் ஒரு ஈச்சம்பழத்தை பொது சொத்து, தம்முடைய குடும்பத்துக்கு ஆகாத சொத்து. ஒரு ஈச்சம்பழத்தை பசியால் வாயிலே போட்டு மெல்கின்ற பொழுது கண்டால் பாட்டன் இன்னும் ரிவாயத்திலே பார்த்தேன், தப்பி தப்பி தொண்டை குழியை கிட்டே போகிறது. விரலை தொண்டை குழியிலே போட்டு பேர குழந்தையுடைய வாயில் ஈச்சப்பழத்தை வீசினார்கள். இது அசுத்தமான, எனக்கு கூடாது பிள்ளையே, சுற்றி விடுங்கள். ஒரு ஈச்சம்பழத்தில் பேணுதல் இல்லாதவர் எப்படி நிர்வாகத்துக்கு வர முடியும்? அன்பானவர்களே, எல்லோருக்கும் ஜனாதா வீடு, அந்த வீடு கல்யாண வீடு என்றால் செண்டுக்கும் சட்டிக்கும் முட்டிக்கும் பணம் கொடுத்துத்தான் பள்ளியில் இருக்க வேண்டும். நிர்வாக உறுப்பினர்களுடைய ஜனாதா வீடு, கல்யாண வீடுகளுக்கெல்லாம் அங்கே மஸ்ஜிதுடைய முழு சொத்துக்கள் பாதிக்கப்படும், ஒன்றும் எடுக்கப்படுவதில்லை என்றால் உங்களுக்கு யார் தந்த உரிமை? பார்க்கிங் வைத்திருக்கிறார்கள் மஸ்ஜிதில், எல்லோரும் பணம் கட்டி பார்க் பண்ண வேண்டும். நிர்வாகிகளுடைய வாகனம் பிரி என்று யார் தந்த அனுமதி?
மத்தியுடைய கடையை வேறாக்களுக்கு கூலிக்கு கொடுத்தால் 50,000, நிர்வாகி கூலி கிடைச்சிருக்கிறது 10,000. யார் தந்த பத்துவா? பேசினால் நான் கட்டுப்படுவோம். 2 ஹதீஸோடு இருந்து 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். சொன்ன ஹதீஸ் சொன்னார்கள், துஆ ஒன்று துஆ, இன்னொன்று பத்துஆ. துஆ பத்துஆ. என்ன துஆ? ஒன்றாவது பத்துஆ கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன். முந்தலைப்பு தான் நினைத்து போகிறேன். உம்மத்தில் ஏதாவது விடயத்தை பொறுப்படுத்தி பொறுப்பாக, அதிகாரியாக, தலைவராக, பொருளாளராக, காரியதர்சியாக, உப தலைவராக, உறுப்பினராக மற்றும் நிர்வாகியாக அந்த மஸ்ஜிதை பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவை தலைப்பிடன்று எந்த சங்கத்தில், எந்த நிறுவனத்தில், எந்த என்ஜிஓவில், எந்த ஆட்சி அதிகாரம், எந்த பணியில் யார் யார் என்ன பொறுப்பு, என்ன மெம்பர்ஷிப்பில் இருந்தாலும் எல்லோருக்கும் தலைப்பு பொருத்தம். அவரவர்களுக்கு சைஸான தொப்பிகளை வாங்கி போடுவது போன்று போட்டுக் கொள்ளுங்கள். தொப்பி பல சைஸுகள், நமக்கு தேவையான சைஸை போட்டுக் கொள்ளுங்கள். அன்பானவர்கள், எல்லாமே தொப்பி தான். பேசப்படுகிற எல்லாமே பொறுப்புகளின் தாற்பயம். யார் ஒருவர் பொறுப்பெடுத்து மக்களை கஷ்டப்படுத்துவானோ, சிரமப்படுத்துவானோ, நெருக்கடிக்கு தள்ளுவானோ, யாரும் அவனையும் கஷ்டத்திலே தள்ளு. நபியோடைய பத்துவான். சில நிர்வாகத்துக்கு வர முன்ன நல்ல செழிப்பாக நிம்மதியாக இருந்தவர்கள் நிர்வாகத்துக்கு வந்த பின்னால் உள்ள பிரச்சனைகள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். நீதி இல்லை, நேர்மை இல்லை, செல்லுமுள்ளு. அது சந்தர்ப்பமாக செய்கின்ற வியாபாரம் எல்லாம் லொஸ்டாக இருக்கிறது. ஜெம் செய்து பார்த்தேன் லோஸ், டெக்ஸ்டைல் செய்து பார்த்தேன் லோஸ், ஹார்ட்வேர் செய்து பார்த்தேன் லோஸ், எல்லாம் கேபிட்டலும் லோஸ், ப்ராஃபிட்டும் லோஸ். எந்த கேபிட்டலும் முதலும் போடாமல் நல்ல சில்லுமுள்ளாக எல்லோரும் அல்ல, அதிகமானவர்கள் நல்லவர்கள் இப்படி விளையாடுகிறோம், இன்னும் விளையாடி கொண்டுதான். இந்த ஊடகம் எனக்கு தெரியாது, இருந்தால் தெரிந்த வேண்டும். எந்த கேபிட்டலும் போடாமல் வருமானம் ஏற்றுகின்ற, கள்ளக்கணக்கு காட்டுகின்ற நல்லதோர் கம்பெனி ஒன்று இருக்கிறது, masjid.lk. மஸ்ஜித் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். பேரே பிழை, பிரைவேட் நென பப்ளிக் லிமிடெட். சரி, முடிக்க நினைக்கிறேன். யார் ஊர் மக்களுக்கு கஷ்டமாக அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளும். ஒருவர் வந்து கடிதம் கேட்டால் கொடுப்பது, இன்னும் ஒரு வாட்ஸ்அப்பிலே சொன்னாலே கடிதத்தை வீட்டுக்கு அனுப்புவது, இன்னும் ஒரு கடிதம் கேட்க முன்னால் பின்னால் அலைய வேண்டும். ஏன்? ஏழை, செக்கப்பாக்க யாரும் இல்லை, அனாதை, ஊர்ல ஒரு பின்தங்கிய குடும்பம், இப்படி மக்களை அலட்டுவானோ, சிரமப்படுத்துவானோ அவனை கஷ்டத்துக்குள்ளே போடும். நபி அவருடைய பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாருடைய உம்மத்துடைய விஷயங்களை பொறுப்பேற்று மிருதுவாக, சொத்தாக, கைண்டாக, நல்ல மக்களுக்கு உதவியாக, ஒத்தாசையாக, பக்கபலமாக செயல்படுவார்கள். அதாவது கைண்ட்னஸ், சாஃப்ட்னஸ், மிருதுவா, மக்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ்களை, மராசிக்கல் சொல்லி ஃபெசிலிட்டிஸ் சொல்வது, மக்களுக்கு நல்ல சலுகைகளை, சேவைகளை, உதவி ஒத்தாசைகளை, மக்களுக்கு நல்ல ரிலீஃப்களை, மக்களுக்கு நல்ல நிவாரணங்களை வழங்குவானோ அவனோடும் நீ அன்பாக நடந்து கொள்வாயாக. அன்பானவர்களே, கட்டுப்படாதவருக்கு உரிய எச்சரிக்கையை சொல்லி இந்த தலைப்பை முடிக்கிறது. ஒற்றுமையை பற்றி ஒரு 3 சொல்லி இறங்குகிறேன். ஊரில் இருக்கின்ற எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். தலைவர் யார் வந்தாலும் மசூரா பண்ணி வருகிறார்கள், கயிறு இருக்கும். பொறுப்புதாரிகள் மசூரா பண்ணி தான் போடப்படுவார்கள், கயிறு இருக்கும். எல்லோரும் சேர்ந்த நிர்வாகத்தை உள்வாங்கி இருக்கிறோம், கயிறு இருக்கும். சில வேலை வந்திருக்கின்ற உறுப்பினர்களிலே உங்களுக்கு சொந்த பிரச்சனை உள்ளவர் இருப்பார், உங்களுக்கு ஏதாவது வேறு பிரச்சனை உள்ள மனஸ்தாபம் உள்ளவர் இருப்பார். இதையெல்லாம் நீங்கள் பள்ளிக்கு வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும். அதையும் மன்னித்து மறைத்து மன்னிப்பு கேட்டு விட்டுக் கொடுத்து நீங்கள் ஒற்றுமையாகுவது உங்களுடைய தனிப்பட்ட கடமை. ஒற்றுமையான தலைப்பிலே நான் விரிவாக பேசவில்லை, நான் தொட்டு காட்டுகிறேன். மஸ்ஜிதுடைய விடயம் ஊருடைய முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாக அமைந்தால் உங்களுக்குரிய எச்சரிக்கை. மஸ்ஜிதுடைய முன்னேற்றத்துக்கு, நிர்வாகத்துக்கு கை கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்குரிய வாக்குறுதி. தூபா லிஅப்தின் ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஹன் லில்கைர் நிகலாத்தன் லிஷ்ஷர். நல்ல விடயங்களுக்கு, முன்னேற்றங்களுக்கு, செழிப்புகளுக்கு, நல்ல நல்ல ஊருடைய முன்னேற்றங்களுக்கு, நனவுகளுக்கு திறவுகோலாகவும், கெடுதிகளுக்கு கூட்டாகவும், முசீபத்துகள், பித்னாக்கள் ஊருக்கு வரக்கூடாது. அதுக்கு நிர்வாகம் ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்றால் சும்மா பொத்திட்டீங்க, நீங்க போட்ட கூட்டங்களுக்கு தெரியாதா என்று பேசாமல், பழையதை கிண்டாமல். அப்படி பார்த்தா நபி அவர்கள் உங்கள் நேரமாக எப்பயும் சொல்லவில்லை, உமர் நீங்க என்ன தலையெடுக்க வந்தால் தான் சொன்னார்களா? பல்ச பேசினார்களா? பழைய கிண்டினார்களா?
ஓலவல் படிக்கும் போது ஏழவல் படிக்கும் போது போட்ட கூத்துக்களை பேச யாருதான் மிஞ்சுவோம்? பேசக்கூடாது. யாரும் வந்திருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தேர்ந்து தந்திருக்கிறான். ஒத்துழைப்போம், கை கொடுப்போம். நனவுக்கு திறவுகோலாகவும் கருதிக்கு பூட்டாகவும் யார் இருப்பாரோ நன்மாராயம். இழிவும் கேவலமும் நேசமும் நாசமும் அழிவும் வயல் என்ற நரகமும் கெடுதிக்கு திறவுகோல். எங்க போனாலும் அவனை கொண்டு பின்னா இருக்கும். அவன் குழப்பவாதி, சொதப்பி, நம்முடைய வார்த்தையில் சொதப்பக்கூடியவன். யார் சொதப்புவானோ, கெடுப்பானோ, பாலாக்குவானோ, பொய் பண்ணுவானோ, வீணாக்குவானோ, நல்ல விடயம் கிடைக்கும் பொழுது பின்னால் இருந்து தூண்டிவிட்டு தடையாக இருப்பானோ, குத்திவிட்டு கூத்து பார்ப்பானோ, 2-3 குரூப்புகளை சேர்ப்பானோ, அடுத்த முறை நிர்வாகத்தை பறிப்பதற்கு இப்பிறந்தே திட்டம் தீட்டுவானோ, கேவலம் அழிவு நாசம் உண்டாவதாக. என்னுடைய பத்துவா அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஒற்றுமையோடு முடிக்கிறேன். ஒற்றுமை கையாளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி ஒற்றுமையோடு இருக்கிறது. ஒரு நிகழ்வை சொல்லி முடித்து, ஒற்றுமை தான் முக்கியம். ஒற்றுமையின் ஆணிவேர் சலாம். தெரிந்தவர், தெரியாதவர், அறிந்தவர், அறியாதவர், நமக்கு நலவு செய்வோர், துன்பம் செய்வோர், எல்லோருக்கும் சலாம். எல்லோரும் ஒற்றுமை, தூய்மையான உள்ளத்தோடு பழகுவது ஊருடைய முன்னேற்றத்துக்கு. இந்த பாருங்க, இந்த மஸ்ஜித் அமைவதற்கு எத்தனை தூண்களுடைய பங்களிப்பு, எத்தனை பவுண்டேஷன் எவ்வளவு சுமையை தாங்கி இருக்கு. அந்த பவுண்டேஷனுக்கு உயிர் இருந்தால், அந்த உயிரோடு இந்த சுமையை சுமக்க வைத்தால் அல்லாஹ் தாண்டி சுமக்க வைக்க மாட்டார். அது எவ்வளவு சுமை, எவ்வளவு எத்தனை வருடங்கள் சுமந்திருக்கின்றன. கட்டிடங்கள் எத்தனை 100 வருடங்கள், எத்தனை கட்டிடங்கள் 150 வருடங்கள். கண்ணியமான இந்த முகத்தை அந்த கம்பி சுமந்திருக்கிறது, பாலை சுமந்திருக்கிறது. நம்முடைய உடம்பு பாலத்தை இந்த நிலம் சுமந்திருக்கிறது. அந்த பூமி முழு கட்டிடத்தை சுமந்திருக்கிறது. கட்டிடம் ஒன்று கொண்டு ஒன்று ஒரு பகுதி கூரைக்கு தூண், தூணுக்கு அத்திவாரம், அத்திவாரத்துக்கு பூமி, அந்த தூண்களுக்கு இடையே ஸ்லப்புக்கு தூண்கள். அது எல்லா கட்டிடம் எல்லாம் முடிந்தாலும் அழகுபடுத்துவதற்கு பெயிண்ட், அழகுபடுத்துவதற்கு டிசைன் அண்ட் டெக்கரேஷன், கனிமணி எல்லாமே பங்களிப்பு செய்து அழகான கண்ணத்தோட்டம் உணவாக்கி சாட்சி அளிக்கிறது என்றால் பல பொருட்களுடைய தியாகம், பல பொருட்களுடைய சகிப்புத்தன்மை. ஒரு தூண் எனக்கேலா என்று போனால் என்ன நடக்கும்? எத்தனை மையத்தை பொழுது ஒரு தூண் எனக்கு தூக்கேல நடந்து போனால் அந்த தூணுக்கு கீழே இருக்கின்ற ஸ்லபுக்கு கீழே இருக்கின்றவர்களுக்கு என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே ஊருடைய விஷயங்களுக்கு அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்ற சத்தம் கேட்க வேண்டுமா? மாஷா அல்லாஹ் சத்தம் கேட்க வேண்டுமா? பாரக் அல்லாஹ் சத்தம் கேட்க வேண்டுமா? அல்லாஹ் இன்னும் இன்னும் பறக்க செய்வானாக என்று எல்லா ஊர் மக்களுடைய முன்மாதிரியான ஊராக மாற வேண்டுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஸ்தக்ஃபிருல்லாஹும், யா அல்லாஹ், ஏன் அல்லாஹ், என்ன வந்த குத்து, என்ன அநியாயம் என்று இப்படியான சத்தங்கள் கேட்க வேண்டுமா? என்ன கேட்க வேண்டும்? அல்லாஹ் அக்பர் கேட்க வேண்டும், மாஷா அல்லாஹ் கேட்க வேண்டும், பாரக் அல்லாஹ் கேட்க வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் கேட்க வேண்டுமா? ஒற்றுமைப்படுவோம். ஒற்றுமை ஊரை செழிப்பாக்கும். அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று எத்தனித்து செல்வானோ, தனி வழியில் செல்வானோ, பிரிந்து செல்வானோ, கட்டுப்படாமல் செல்வானோ, என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற பாணியிலே அகங்காரமாக செல்வானோ, பின்னால் அதே தனிமையோடு நரகத்தில் செல்வான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை ஊருடைய செழிப்புக்கு காரணமாக ஆக்கி ஒவ்வொருவருக்கும் என்னென்ன விடயங்கள் தேவையோ அந்த துறைகளிலே அந்த விடயங்கள் எடுத்ததற்கு திருப்பி செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மணி தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவாயாக, முஸ்லிம்களுடைய பாவங்களை மணி தருவாயாக, நம்முடைய மணி மக்களுடைய பாவங்களை மணி தருவாயாக, சகோதரருடைய பாவங்களை மணி தருவாயாக, உற்றார் உரையுடைய பாவங்களை மணி தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றதோ யா அல்லாஹ் அந்த பொறுப்பை செவ்வனே நிறைவேற்ற நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய எந்த தண்டனைக்கும் ஆளாகாமல் அத்துவேர் ஆணிவேராக சரியாக நடக்க கிருபை செய்வாயாக. ஒரு துரும்புக்கு கூட துரோகம் செய்யாமல் நம்மை பாதுகாப்பாயாக. ஒரு தலைமைத்துவ பண்பாடு குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக நம்முடைய தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கொடுப்பாயாக. அதன் மூலம் ஊரை செழிப்பாக்குவாயாக, ஒற்றுமையாக்குவாயாக. ஊர் மக்கள் அனைவர்களும் அந்த நிர்வாகத்தை ஒத்துழைத்து இந்த ஊரை உலகறிய செய்வாயாக. உலகத்துக்கும் உலகத்துக்கும் இந்த ஊரிலிருந்து நன்மைகள் பரவுவதற்கு காரணமான ஒரு ஊராக இந்த ஊரை மாற்றுவாயாக. உலகத்தை கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. பசியானுடைய பசிகளை போக்குவாயாக, நோயாளிகளுடைய நோய்களை போக்குவாய் சிபா கொடுப்பாயாக, கவலையாளியுடைய கவலைகளை போக்கி மகிழ்ச்சி ஏற்படுத்துவாயாக, நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்குவாயாக, முசீபத்துகளை இல்லாமல் ஆக்குவாயாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்கள் பசியோடு வாடுகிறார்கள் யா அல்லாஹ்.
இலை குலைகளை கூட சாப்பிடுகிறார்கள், கண்ணால் காண்கிறோம் யா அல்லாஹ். பல நாட்கள் சாப்பிட முடியாமல் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். இலை குலைகள் சந்தைகளிலே விற்கப்படுவதாக உறுதியான தகவலை பார்த்தோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மக்களை காப்பாற்றுவாயாக, அந்த அநியாயக்காரர்களை அடக்குவாயாக, அந்த அநியாயக்காரர்களை விரட்டுவாயாக, அந்த அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத் இல்லைனால் அழிப்பாயாக. சமூகத்தை அழிச்சாயா அல்லாஹ், இவர்களை விட பெரிய கொம்பர்களை அழிச்சாயா அல்லாஹ், ஃபிரௌனை அழிச்சாயா அல்லாஹ், நும்ரூதை புரட்டினாயா அல்லாஹ், காரூனை கோவிக்குள்ளே சொல்லி வாங்கினாயா அல்லாஹ். இதை பார்த்தும் அவர்கள் அஞ்சவில்லையா அல்லாஹ். உன்னுடைய சக்தியையும் உன்னுடைய வல்லமையையும் அந்த எதிரிகளுக்கு நீ காட்டுவாயாக. எந்த முஸ்லிமுக்கும் கை வைக்க நினைக்காத அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்களில் அச்சத்தை போடுவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்ணியப்படுத்தி பாதுகாப்பாயாக. பலஸ்தீன் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கியாமத் நாள் வரைக்கும் அந்த தஜ்ஜாலை கொல்லும் வரை தலையிலிருந்து வாழ கிருபை செய்வாயாக. ஈமானில் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.